புதுவையில் புத்தாண்டை கொண்டாட வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வருகை தந்து புத்தாண்டை கொண்டாடி மகிழ்வார்கள். இந்நிலையில் இந்த வருடமும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுவைக்கு வருகை தந்திருந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது நண்பர் இந்திரா காந்தி சிக்னல் அருகே தனது இருசக்கர வாகனத்தின் ஸ்டாண்டை சாலையில் அழுத்தியபடி தீப்பொறி பறக்க அதிக சத்தங்களை எழுப்பியவாறு சென்றுள்ளனர். இதனை சுற்றுலா பயணி ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இதனை கண்ட போக்குவரத்து போலீசார் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வாகனத்தின் பதிவு எண்களை கொண்டு அவர்களது முகவரியை 4 நாட்களுக்கு பிறகு கண்டுபிடித்துள்ளனர். பின்னர் பைக்கின் உரிமையாளரான சரவணன் மற்றும் அவரது நண்பரை காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களது பாணியில் சிறப்பான அறிவுரை வழங்கியுள்ளனர். பின்னர் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தாங்கள் செய்தது தவறு என்றும் இனி வருங்காலங்களில் இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபட மாட்டோம் என மன்னிப்பு கேட்டுள்ளனர். இந்த வீடியோவை போக்குவரத்து போலீசார் தற்போது வெளியிட்டுள்ளனர். இதனிடையே இளைஞர்கள் இருவரும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டதால் அவர்களை போலீசார் எச்சரிக்கை செய்து வழக்கு ஏதும் பதிவு செய்யாமல் விடுவித்தனர்.